ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நைட் ஆஃப் வருவோம். என் பேர் தான் ஜாஸ்ட். என் கூட ஹெல்ப் பண்ண ஒருத்தரோட பேர் வந்து ஜெஷு 619. அப்புறமா இன்னொரு ஒருத்தர் பேர் வைஷ்ணவ் 205. இவங்க தான் என் கூட ஹெல்ப் பண்ண போறாங்க. ஓகே வாங்க கைஸ், இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் கூடியமே வரும். நீங்க அதுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கைஸ் வரும். ஓகே கைஸ், பாருங்க கைஸ், இந்த வீடியோ நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், பார்த்தா நம்ம இந்த விட்டுற இடத்துல இருந்தே மேட்ச் விளையாடிட்டு இருப்பாங்க. ஹைசாவ சொல்றா, டேய் உன்னால் முடியும் ககாருன்னு. அப்படியாமா ககாரு எல்லாம் ஒருத்தன் நாக் கட் பண்றான் ககாருவ. அவனும் ககாருவும் உன் டேய் வலி விட்டு போடான்னு நம்ம ஹைசாவ ஃப்ரெண்ட் சொல்லுவான். அதுக்கு டேய் வலி விட்டு போங்கடான்னு அந்த பொண்ணு சொல்லுவா பாருங்க. அவன் டிபிகா பேச்சு பார்த்தா ஹைசாவா வயசஸ் 18. அவன் 18 வந்து நாக் கட் பண்ணு அவனு அடிச்சிருவான். டேய் ககாரு அடிச்சிடறான்னு சொல்லும் போது அவன் தப்பா பண்றான். தப்பா பண்ணி ஏன்டா தப்பா பண்றீங்கன்னு அந்த ஹைசாவோட ஃப்ரெண்டு சொல்லுவான். டேய் பார்த்தா அந்த ஹைசாவோட ஃப்ரெண்டு இன்னொரு அவன் பக்கத்துல அவன் அடிக்க மாட்டேன், அவன் வேஸ்டா அவன் அப்படி சொல்லுவான். அப்புறம் வந்து ஹைசாவா உன்னால முடியும் பண்ணு அப்படி சொல்லுவான் பாருங்க. ககாரு ஓகே அப்படி சொல்லிட்டு விளையாட போயிடுறான். அப்பதான் எல்லா வாட்டியும் ககாரு மிஸ் பண்றான் பால். அந்த இன்னொரு ஒருத்தர் இருக்காளா, அவன் சிரிக்கிறான். நம்ம ஹைசாவோட ஃப்ரெண்டு தான், அவனால முடியும் அப்படி சொல்லி நம்பிக்கை பத்துறான். அப்பதான் நம்ம ககாரு எல்லாத்தையும் சொடப்புறான். அப்புறம் தான் நம்பர் 4 வந்து சொல்றான் ஆப்போனன்ட் டீம்ல, டேய் போதும்டா உனக்கு நல்ல மூச்சு வந்து நான் விளையாடுவேன்னு நம்ம ககாரு சொல்லிட்டு போறான். பார்த்தா அப்புறம் தான் நாம் சொல்வா, எனக்கு தெரியும் அவங்க எப்படி விளையாடுவாங்கன்னு. பார்த்தா திருப்பியும் அந்த 18 திருப்பியும் நாக் அவுட் பண்றான். அப்பதான் நம்ம ஹைசாவா அவனுக்கு திருப்பியும் கவுண்டர் பண்ணிட்டு அடிப்பான் பாருங்க. கரெக்டா ககாரு கிட்ட போயிடும். ககாரு சொல்லுவான், அது பால் என்கிட்டதான் வருது வருதான்னு அப்படியே அடிக்க வருவான் பாருங்க. கால் வச்சு தடுத்து அப்படியே லெஃப்ட்ல அடிக்கணும் கைஸ். அவன் லெஃப்ட்ல அடிக்காம லெஃப்ட்ல அடிக்கணும். அவனுக்கு அப்போ ஏதோ ஒரு பிளாஷ்பேக் வரும் பாருங்க. பிளாஷ்பேக் வரதுனால ரைட்ல அடிப்பான். இந்த கோல் கீப்பரும் புச்சுவான். உனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் தான் அந்த இன்னொரு ஒருத்தனும் சொல்லுவான். அப்புறமா டேய் நம்மளால முடியும்டா, நீ வாய முட்டுறா எப்படி அது நடக்கும் சொல்லும் போது தான் நாம் சொல்லுவான். அவன் லெஃப்ட்ல வச்சிருந்தா நல்லா ஸ்பீடா பால் போயிருக்கும், அவன் லைட்ல வச்சிருந்தால கொஞ்சம் ஸ்லோவா போயிடுச்சுன்னு சொல்லுவான். அவனே நம்ம ஹைசாவோட ஃப்ரெண்டே சொல்றான்னு வாய போந்துட்டான். அப்புறம் இன்னொரு ஹைசாவோட ஃப்ரெண்டோட பக்கத்துல ஒருத்தர் இருக்கால சிரிச்சிருக்கான். அப்ப அவன் அடிக்க திருப்பியும் பிடிச்சிருவாங்க பால கோல் கீப்பரு. என்னால அவன் ட்ரை பண்றான், ஆனா நால முடியலன்னு நாம் சொல்றான். அவனால முடியும்னு நம்ம ஹைசாவோட ஃப்ரெண்ட சொல்றான். அவன் விளையாட கோல் கீப்பர் புடிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னொருத்தன் டேய் ஹோம் ரன் டிரானுவான் இன்னொரு ஒருத்தனும் சொல்றான். ஆனா என்ன அவன் கலையிறான் ஹோம் ரன். டேய் உன்னால முடியும் விளையாடு. அப்புறமா விளையாடுன்னு சொல்லிட்டு டேய் உங்களால முடியல நீ போய் ரெஸ்ட் எடுன்னு இந்த ஹைசாவோட ஃப்ரெண்டு பக்கத்துல ஒருத்தந்தால அவனையும் அப்புறமா நம்ம ஹைசாவோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டோம். டேய் நீ விளையாட்டு வேலை செய்யறதான் லாய்க்கு போ, அதா போய் செய் அப்படி சொல்ல நாமும் இப்ப அப்புறமா தண்ணி பாட்டில் வாங்கும் போது நீ நல்லா விளையாடுனா அப்ப கோச்சிப்பான் நம்ம ககாரு. பார்த்தா அவன் கையில தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு தண்ணி. அப்புறம் தான் நம்ம ஹைசா வந்து பால் ஆடி பிராக்டிஸ் பண்ணிருப்பான். அப்பதான் இன்னொரு ஒருத்தன் அந்த ஹைசா ஃப்ரெண்ட் பக்கத்துல ஒருத்தந்தால நான் தானே கோல் அடிச்சேன், நான் தான் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன், இனிமே அந்த ககாரு எல்லாம் சேர்த்து காட்டுறா ஹைசாவா. நான் தான் கோல் அடிச்சேன், அவனுக்கு கோல் அடிக்க தெரியாது. அவன் நல்லா பிராக்டிஸ் நல்லா பண்ணனா உனக்கு தூக்கிடுவான். அதெல்லாம் முடியாதுடா ஹைசாவான்னு சொல்லும் போதுதான் ஹைசாவோட ஃப்ரெண்டு முடியாதடான்னு சொல்லி காது திருவான். எது திருவேன் ககாரு முடியும்டா அவனால. பார்த்தா நம்ம ககாருவும் அழுதுட்டு இருக்கான். ககாரு அழுதுட்டு இருக்க ஹைசாவா இந்த பக்கம் போறான். அப்பதான் நாம் ஹைசாவா கிட்ட பேசுறான். ஹைசாவா அவனால முடியும், நீங்க 2 பேருமே சின்ன வயசுல ஒன்னா தானே இருந்தீங்க, ஏன் இப்ப மட்டுமா தனியா பிரிக்கிறீங்க
அப்படி கேப்பா பாருங்க. அதுல உனக்குதான் நிறைய தெரியும்ல, நீ அவனுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க. நான் சொல்லி தர்றதை விட அவனே கத்துக்கிட்டு நல்லது. அவன் கத்துக்கிட்டா அவன் நிறைய கத்துக்கிட்டோனே நான் என்று சொன்னா அவன் ஒரு என்னை விட பிக்கஸ்ட் பிளேயர் ஆயிடும். ஆனா இப்போ அவனுக்கு விளையாட தெரியல, அதனால அவன் விளையாட கத்துக்கிட்டோனே நான் சொல்லி தந்தா என்னை விட பிக்கஸ்ட் பிளேயர் அவன் ஆயிடுவான். அப்படி சொல்லுவான் பாருங்க நெஞ்சில தட்டி. அது நான் பார்த்தா ககார் அங்கதான் உட்காந்துருந்தான். நான் கேட்டியா அவன் சொன்னது? அவன் சொன்னது கோச்சுக்காதரா ககாருன்னு நாம் சொல்லியோம், ககாரு போயிடுவான். அப்புறமா பார்த்தா வீட்டுல எல்லாம் சாப்பிட்டு இந்த நாம் ஒரு கோச் ஆயிட்டா சூப்பரு. உங்களை அந்த அப்பா அம்மா சொல்றான் நாம் உனக்கு பிடிக்கும் தானே? பிடிக்காமா? சின்ன வயசுல இருந்தே ககாருக்கு பிடிக்கும்னு ககாரோட தங்கச்சி சொல்றான். இல்ல அப்படி சொல்லும் போது ஐசாவா வரா, ககாரு போறான். இப்பதான் பிராக்டிஸ் முடிஞ்சிச்சான்னு அம்மா அப்பா கேட்டாங்க. ஆமா ஹைசாவும் ஆமான்னு சொல்லி திருப்பி அவன் இதான் செகண்ட் வாட்டி ஃபுட்பால் விளையாடும் போது எலிமெண்டரி ஸ்கூல்ல இது குத்தாங்க அவனுக்கு அந்த ட்ரெஸ். என்ன ஜெர்சி இது? இது என் எலிமெண்டரி ஸ்கூல்ல குத்துது. நீ ஜெர்சி போடலையா? ஆமா. வா விளையாடலான்னு கூப்பிட்டு நிறைய நேரம் விளையாடி அப்புறமா அவனுக்கு தாகமா இருந்தாலும் தண்ணியும் கொடுத்தான். அப்புறமா எப்படி உன்னால மட்டுமா உனக்கு தெரியும், என்னை ஈஸியா நான் கவுண்டர் பண்றேன். கவுண்டர் பண்றதுனால எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு? யார் உனக்கு சொன்னா? எனக்குதான், நான் தான் எதுவுமே விளையாட முடியாது, நான் எப்படி வேலை செய்யறதே லாய்க்கு அப்படி சொல்லி நெஞ்சில இப்படி பண்ணுவோம் நம்ம. அந்த ஏலியன் மாஸ்க் அப்படி பண்ணி நம்ம ககாரு யோசிப்பான், அது ஹைசாவா தானே. பார்த்தா பால குத்து அந்த ஏலியன் மாஸ்க் ஓடிடுவான். ஓடலோனே வீட்டுல வந்தோடனே நம்ம ககாரு போறான். அப்புறமா இந்த யோசி ஏன்டா என் கூட எல்லாம் விளையாடாத, விளையாடினா கோவம் ஆயிடுவ அப்படி நல்லா கத்துனா பாருங்க. நான் ஹைசாவை திட்டும் போதும் அந்த ஹைசாவோட தங்கச்சி தான் காவனே இப்ப கவர் திட்டும் போதும் அந்த தங்கச்சி நல்ல புண்டா. பார்த்தா நம்ம ஹைசாவுக்கு ஒரு கனவு, ஹைசாவும் ககாரும் 2 பேர் தான் சேர்ந்து கோல் அடிச்சிடும். நல்லா இருக்கியா, குட் மார்னிங் அப்படின்னு நம்ம ககாருவோட தங்கச்சி சொல்றா. அப்புறமா அம்மா அப்பா கேக்குறான், எங்கடா ககாரு? அவன் காலையிலேயே ஸ்கூல் போயிட்டான் ஆனா ஹைசா சொல்றான். பார்த்தா ககாரு உட்கார்ந்து இருக்கான். பார்த்தா ஹைசா வரான், எது ஸ்கூல் போகாம இருக்க? டயர் பஞ்சர். அப்போ பேக் எடுத்து வண்டியில பார்த்தா நம்ம ஹைசா சைக்கிள் ஓட்டுறான், ககாரு ஓடி வரான். அதுதான் சின்ன வயசு இதெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்புறமா மனுஷரே ஹைசாவா அப்படி சொல்றான். சொன்னோனே பார்த்தா நல்லபடியா பேசிட்டு இருந்தாங்க அவங்க. எதுக்குடா நீ சாரி எல்லாம் சொல்ற? நீ எப்படியோ நீ நல்லா ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல கோச்சா மாறுவே, இல்ல பிளேயரா இருப்பேன்னு. நம்ம ககரும் சிரிக்கிறான். பார்த்தா ஒரு லாரி வருது. லாரி வந்து நம்ம 2 பேர் மேலயும் முட்டிடுது. நம்ம ஹைசாவா ககாருவை காப்பாத்திடலாம். அப்புறமா என்னாச்சுன்னு தெரியல, நாம அந்த பக்கம் போகும்போது நம்ம ஸ்கூல் பேக் தானே அப்படியே போய் பார்த்தா ககாரு ஹைசாவா அப்படி கத்துறா. நாம கத்தோனே என்ன நடக்குதுன்னு நம்ம 3rd எபிசோட்ல பார்க்கலாம். गाइस இப்போதைக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. गाइस இந்த மாதிரி இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, இது நல்லா இருக்கு இந்த எபிசோட் கண்டினியூ பண்ணலான்னு. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ககார் ஹைசாவா உயிரோட இருப்பாங்களா இல்ல யாராவது அவுட் ஆயிடுவாங்களா தெரியல. பை 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 பை.